ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 15, நம்ம டயட்டோட 15வது நாள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எப்போதும் போல் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் 82.3, 82.3. அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எப்போதும் போல் 500 ml வார்ம் வாட்டர் தான் எடுத்திருந்தேன். காலையில் கரெக்டாக 10 மணி இருக்கும் நான் சாப்பிடும்போது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. ஹோட்டலெல்லாம் வாங்கலைங்க, வீட்டில் தான் செஞ்சேன். அதுக்காகவே நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை சாம்பார். அதில் நேற்று சாம்பார் வைக்கும்போது 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. அடுத்த இட்லி அவிஞ்சிட்ருக்குது. ஒரு ஈடு எடுத்தாச்சு. இன்றைக்கி காலையிலே ஹஸ்பண்ட் எழுந்துச்சி இவ்வளவும் கேட்டதுனால காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியாச்சுங்க. வாங்க மத்தியானம் சமையலுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் ஊற்றிட்டேன். கடாய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, அதனோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு இதனோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா விரவி கொடுக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதிலே தண்ணி நிறையா வரும் வாழைத்தண்டில். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஊடால மட்டும் கிண்டி கொடுங்க. அடுத்து கேரட் பொரியலுக்கு கேரட் திருவி எடுத்திருக்கேன். இன்னொரு வாணலில் கொஞ்சம் போல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கணும். அது வரலும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இந்த டைமில் நம்ம கேரட் திருவினதை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறினா போதுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இதையுமே அப்பப்போ நடுவில் கிண்டி கொடுக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த பக்கம் வாழைத்தண்டு பொரியல் இருக்குது. அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு தடவை. பொரியல் எப்போ செஞ்சாலும் அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். கேரட்டும் வாழைத்தண்டு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ இது ரெண்டுக்குமே தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம். ஜாரில் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், 2 பல் பூண்டு இந்த மாதிரி பொறுன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ கேரட்டுமே நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்குமே 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் போதும். இதையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய கட்டர் வாங்கியிருந்தேன், பட் யூஸ் பண்ணலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கழுவிட்டு யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. இந்த கட்டர் வந்து இன்றைக்கி தாங்க யூஸ் பண்ணுறேன். வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலேயே போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நல்லா கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் இருக்கும். அதுதான் போட்டு இன்றைக்கி அரைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகே. ஆனால் நல்லா அமுக்கணும்னா இன்னும் நல்லா இதுவாகும். பட் எனக்கு வந்து முன்னாடி இந்த த்ரெட்டில் இழுப்போம் பாருங்கள், அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க, இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, நம்ம கட் பண்ண பூண்டு, வெங்காயம் இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அது வரலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு கண்ணாடி பதம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை நான் கட் பண்ணலாம் இல்லை, அதை ரெடி பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதை அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. நடுப்புற கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி. இப்போ கீரை ரெடி. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. இப்போ இது வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி குழம்புக்கு வந்து பச்சை பயிறு தான் போட்டு கடையல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் வந்து சாதம் வச்ச குக்கர் தான். அதிலே கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், நான் 2 காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தீந்துருச்சு, அதனால் பெரிய வெங்காயத்தை 1 முழுசாக எடுத்து குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 பல் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அது வந்த உடனே நம்ம வந்து பச்சை பயிரை கழுவி இதனோட சேர்த்துக்க வேண்டியதான்.
இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை பயிர் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதை சேர்த்துட்டு அதனோட மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் அதை அப்படியே உள்ளே போட்டு இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு விசில் வந்தோடனே என்னுடைய குக்கருக்கு 10 நிமிஷம் குறைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வேறொரு சட்டியில் நம்ம கீரை கடையோலாம் அதில் போட்டு கடைஞ்சி இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக சமையல் வேலை முடித்து கடைஞ்சிட்ருக்கும்போது வீட்டில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எப்போதும் போல் 1 கப் அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்திருக்கேன். அதனோட நம்ம பச்சைப்பருப்பு கடையல், வாழைத்தண்டு பொரியல், கீரை பொரியல் அண்ட் கேரட் பொரியல், அவ்வளோதாங்க. அமேசானில் தங்கச்சிக்கு இயர்பாட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். முந்தா நாள் தான் பண்ணேன், இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் நம்ம பார்சல் பார்த்தா பெரிய பாக்ஸாக இருந்தது. அது சின்ன பாக்ஸு தான். எங்கள் வீட்டுக்கார் வந்து செருப்பு ஏதாவது ஆர்டர் பண்ணியாமான்னு கேட்டாங்க. இல்லைன்னு அவர் நம்பவே இல்லை. இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கே அப்படின்னு. செருப்பு சைஸு நீ கடைக்கு போனாலே பெரிய சைஸு பார்த்து எடுப்போம் நம்ம. நீ எதுக்கு ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னாங்க. கடைசி வரல நம்பலை. அவர் பிரித்து பார்க்குறவரில் நம்பவே இல்லை. எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நம்ம வந்து ஏற்பாடு தானே ஆர்டர் பண்ணியிருந்தோம், இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. கடைசியில் அந்த பாக்ஸுக்கு ஒரு மூலையில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்து இதில் பார்சல் பண்ணி அனுப்புனாங்க. அவ்வளோ சேஃபாக அனுப்பியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் இதை பிரித்து பார்க்குற வரல அவர் நம்பவே இல்லைங்க. இவ்வளோ பெரிய பாக்ஸையும் குலுக்கி பார்த்தோம். பட் செருப்பு இருந்தால் கூட இங்கிட்டும் அங்கிட்டும் போகும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது. உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக என் தங்கச்சிக்கு வந்து நியூ இயர் ஃபஸ்ட்டு பர்த்டே. ரொம்ப நாளாக இயர்ஃபோன் கேட்டுக்கிட்டே இருந்தா என்கிட்டக்க. வீட்டில் ஏதாவது இருந்தால் கூட கொண்டு வந்து கொடு, என்னோடது எல்லாமே போயிடுச்சு, பசங்க பிச்சுட்டாங்கன்னா. எதுக்கு பழசை கொடுப்பானேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அது இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. 700 அப்படின்னு வாங்கினேன். சூப்பராக இருந்ததுங்க. அப்படி ஈவினிங் போல் தங்கச்சி கையில் கொடுத்தேன். அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் வந்து அங்கேயே 6 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டேன். இது வந்து கம்பு அப்புறம் கோதுமை மாவு ரெண்டுத்துலேயும் சேர்த்து மோமோஸ் மாதிரி பண்ணியிருந்தா. உள்ள ஸ்டஃப் வந்து இனிப்புக்கு வந்து டேட்ஸு, பாதாம், பிஸ்தா வச்சு பண்ணியிருந்தா. செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா ஹெல்தி ஃபுட்டாகவும் தோணுச்சு எனக்கு. நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். இது அம்புட்டுமே நான் மட்டும் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான டயட் சூப்பராக போச்சு. நாளுமே ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.